அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எது செய்தாலும் எந்த விஷயங்கள் துவங்கினாலும் அது நமக்கு பெருகும் அப்படிங்கிறது இருக்கின்றதுனால நம்ம அந்த நாளன்று எல்லா நல்ல விஷயங்கள் செய்யும்போது நமக்கு அது பெருகும். வழிபாடாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குவதாக இருக்கட்டும், நமக்கு அது பெருகும். அதே போல் நம் காலையில் எழுந்து குளிக்கும் நீரில் இந்த 3 பொருளை சேர்த்து நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு வராத பணம் வரும். அசுர வேகத்தில் உங்களுக்கு பணம் கையில் நல்லா சேரும். நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த தண்ணீரில் போட்டு குளித்து பாருங்கள். ஆடி 18ஆம் தேதி அதாவது ஆடிப்பெருக்குக்கன்று நம் காலையில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த நாளன்று நீர் வழிபாடுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆடிப்பெருக்குனாலே பார்த்திங்கன்னா நீர் வழிபாடு தான். அதனால் நீரை வைத்து எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் எப்போதுமே பூஜை அறையில் கொஞ்சம் நம்ம தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் தினந்தோறும் நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைத்து சுவாமிக்கு வழிபாடு செய்கின்றோம். இப்போ நம்ம குளிக்கும் நீரில் என்ன கலக்க வேண்டும்? நீங்கள் ஆடிப்பெருக்கன்று காலையில் எழுந்து தலைக்கு நீராடும்போது பக்கெட்டில் முழுசாக பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணீரை, அல்லது மக்கில் கப்பில் கூட பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுடைய உடம்பில் அந்த தண்ணீர் நமக்கு பட்டால் போதும். அதாவது அந்த 3 பொருள் சேர்த்த தண்ணீர் பட்டால் போதும். மக்கில் அல்லது நீங்கள் பக்கெட்டில் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த பிடிச்சி வச்ச தண்ணியில் 3 பொருள் என்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளோ அல்லது நீங்கள் எந்த மஞ்சளோ லைட்டாக ஒரு இன்ச்சு போல், ஒரு பிஞ்சு போல் நம்ம சேர்த்தா போதும். கொஞ்சம் நமக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ரோஸ் வாட்டர் கட்டாயமாக சேர்க்க வேண்டும். ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு சொட்டு தயிர் சேர்க்க வேணும். இந்த 3 பொருளுமே உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள். நீங்கள் குளிக்கும்போது கங்கை அன்னையை நினைத்து, அதாவது நீர் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் அந்த நீரை அதை தொட்டு நீங்கள் வணங்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தண்ணீர் மேலே படும்போது கங்கை அன்னையோ அல்லது யமுனை அன்னையோ நம்ம நீருக்கு சொந்தமான அந்த தாயாரை வணங்கிட்டு நம்ம குளிப்பது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நமக்கு அந்த நீர் கங்கை ஆற்றில் குளித்ததற்கு சமமாகும். அந்த அளவுக்கு மிகவும் நமக்கு சக்தி வாய்ந்த நீராக மாறும். அதனால் வீட்டிலே இருந்தபடி எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் நிச்சயமாக நீரில் இந்த 3 பொருள் சேர்த்து நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும். அப்படிங்கிறத வழிபாடு செய்துட்டே குளிங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாக வேண்டும். நல்ல பொன் பொருளும் சேர வேண்டும். நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டுறதுனால எந்த தவறும் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும், எல்லாமே பெருகணும், சொத்து பெருக வேண்டும், பணம் பெருக வேண்டும், வசதியான வாழ்க்கை பெருக வேண்டும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டு நீங்கள் தொட்டு அந்த நீரை வணங்கிட்டு நீங்கள் குளித்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஆடிப்பெருக்கன்று எளிமையான வழிபாடு செய்யுங்க. அதே போல் மங்களகரமான பொருட்களை மஞ்சள், நீங்கள் கல்லுப்பு வாங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும். கட்டாயமாக வாங்கணும். அந்த நாள் நம்ம எது செய்தாலும் பெருகும் அப்படிங்கிற இருப்பதனால் நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு வேலையை தொடங்கலாம், புதிதாக ஒரு முயற்சி எடுக்கலாம். புதிதாக இப்போ நிறைய பேருக்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா ஒரு நாள் எழுந்திருப்பாங்க, ஒரு நாள் எழுந்திருக்க முடியாது. அலாரம் வச்சா கூட அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு புதியதாக ஒரு விஷயம் செய்ய வேண்டும், வெற்றி தர வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் அந்த நாளன்று செய்ய தொடங்குங்க. நிச்சயமாக அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். காலை எழுந்திருப்பதாக இருக்கட்டும், இல்லைன்னா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த நாள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் குடும்ப பெண்களில் இருந்தால் கூட சேமித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற பழக்கத்திற்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ எடுத்து உண்டியில் போட்டு வைக்கலாம். நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். உங்களுக்கு வசதியான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். அன்னைக்கு நீங்கள் பாசிட்டிவிட்டியோடு இருங்க. மனசை எதிர்மறை எண்ணத்துக்கு கொண்டு போகாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருங்க. நம்ம நல்லா வாழுவோம், நம்ம நல்லா இருப்போம். நம்ம எப்போதுமே வசதியான வாழ்க்கையில் தான் நம்ம இருப்போம். நம்மக்கிட்ட எல்லாமே நம்மக்கிட்ட பெருகும். தனம், தானியம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு பெருகும். அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருங்க. ஆடிப்பெருக்கன்று எல்லாமே பெருகும். இப்போ தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா தங்கம் வாங்கலாம். வெள்ளி வாங்க வேண்டும் அப்படின்னா கூட வாங்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை கடையில் இருந்து வாங்கலாம். எந்த பொருள் வாங்கினாலும் பெருகும்.
அந்த நாளன்று தவற விட்டுறாதீங்க. முக்கியமாக நீர் வழிபாடு செய்து பாருங்கள். குலதெய்வம் வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு, எல்லா வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடிப்பெருக்கான பதிவு நான் கொடுத்துருக்கேன். அந்த பதிவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.